த்ரிஷா உள்ள வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது. அவர் நரேட் பண்ற விதமே ஒரு ரொம்ப விஷுவலா கிராஃபிக்கலா அந்த மாதிரி இருந்தது. and I just knew almost ஒரு 20 minutes into the film சரி எனக்கு I want to be part of this film. அந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைம்ல ரொம்ப டஃப்பா இருந்தது, அதே டைம்ல அது ஃபன்னாவும் இருந்தது. அவரோட film choices ரொம்பவே பிடிக்கும். என்னோட கெரியர்ல 18 years இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை. എല്ലാവർക്കും നമസ്കാരം. താങ്കൾ ഏവരെയും തമിഴ് സിനിമയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. ராஜ் மாலித் மற்றும் ராய் சி.ஜே. டாக்டர் அவர்களின் ராகம் பிலிம்ஸ் மற்றும் கான்பிடென்ட் குழுமத்தின் சார்பில் 2025 ஜனவரி 2 வெளிவந்த டோவினோ தாமஸின் முதல் சூப்பர் ஹிட் படம் ஐடென்டிட்டி படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் படக்குழுவினர் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் ஐடென்டிட்டி படத்தோட டீம் அவர்களை ஸ்டேஜ்க்கு அனுப்பலாம். விசாரணை மற்றும் த்ரில்லர் கதைகளுக்கு பெயர் பெற்ற இயக்குநர்கள் அகில் பால் மற்றும் அனஸ் கான் இருவருக்கும் வாழ்த்துக்கள். ஃபாரன்சிக் என்ற மாபெரும் வெற்றிக்கு பிறகு அகில் பால், அனஸ், டோவினோ இணையும் 3வது படம் ஐடென்டிட்டி. இப்போது இயக்குனர் அகில் பால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். I would like to call director அகில் பால். நெக்ஸ்ட் நம்ம வினய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ரியல் ஓசிடி கேரக்டர்ல இந்த மேனரிசம், ஆக்டிங், ஸ்டைலிஷ் லுக், காஸ்டியூம் இப்படி ஒரு பர்ஃபெக்டா அவுட்புட் கொடுத்த நடிகர் தயாரிப்பாளர் டோவினோ தாமஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை த்ரிஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மலையாள சினிமாவில் தொடர்ந்து மிக தரமான நல்ல படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ரைட்டர் தன்னோட கதையில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் கதையை கொண்டு போக வேண்டும். அப்படி ஸ்கிரிப்ட், டயலாக், சஸ்பென்ஸ், ஆக்ஷன் என்று தி வே ஆஃப் பிரசன்ஸ் எல்லாமே ஐடென்டிட்டி படத்தோட ஒரு பெர்ஃபெக்ட் பிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். செவன்த் டே, ஃபாரன்சிக், ஐடென்டிட்டி என்று டோவினோ அகில் காம்போ இந்த படத்திலையும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வுட் லைக் டு கால் இன்வைட் ஐடென்டிட்டி படத்தோட டைரக்டர், ரைட்டர் அகில் பால். வணக்கம் தமிழ்நாடு. I'm so happy to stand in front of you. எங்கள் படம் ஐடென்டிட்டி இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப நல்லா நீங்க எல்லாமே பார்த்து ரொம்ப நன்னாய் என்ஜாய் பண்றது அப்படித்தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் டே ஏக்கா பெட்டர் கலெக்ஷன், செகண்ட் டே ஏக்கால் பெட்டர் கலெக்ஷன், தேர்ட் டே ஏக்கால் பெட்டர் கலெக்ஷன், ஃபோர்த் டே. இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரெக்கக்னிஷன். இந்த படம் பார்த்து இந்த படத்தை பற்றி நல்லதாய் பேசிய உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டீம் ஃப்ரெட்டர்னிட்டியோட பேர்ல தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அந்த சினிமாட்டோகிராஃபி ஆனாலும், ப்ரொடக்ஷன் டிசைன் ஆனாலும், அந்த ஆக்ஷன் பிளாக், சேஸ் எல்லா சீக்வன்ஸுமே தியேட்டரில் பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி தான் நாங்க ஒரு 1.5 years ஒர்க் பண்ணி அப்படித்தான் டிசைன் பண்றது. நீங்க யாராவது இந்த படம் தியேட்டர் போய் பார்க்கறதுக்கு இனியும் பெண்டிங் இருந்தா தயவு செய்து தியேட்டர் போய் இந்த படம் பார்க்கணும். அந்த படத்தை உங்களுக்கு ஒர்க் பண்ணியார் ப்ளீஸ் டூ ஸ்ப்ரெட் த வேர்ட். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு. தேங்க்யூ ஸோ மச். பரிசாக தரும் இளைஞர்களின் கனவு தேவதை சவுத் குயின் தி ஒன் அண்ட் ஒன்லி த்ரிஷா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஆல் குட். தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியர் ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். And firstly, I want to thank Identity, Team Identity. Thank you, Akhil ji. Thank you, Anas. Iniki varla avaru. The winning combo. எனக்கு எப்பவுமே என்னோட கரியர் கிராஃப்ல I have a huge, எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், I have a huge respect for மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டா எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் தேர் சோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா. எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்பவுமே இருந்தேன். ஃப்ரம் த டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஹே ஜூட். ஸோ அந்த கரெக்டான டைம்ல ஐ மெட் மிஸ்டர் அகில். அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ற விதமே ஒரு ரொம்ப விஷுவலா கிராஃபிக்கலா அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ almost 20 minutes into the film seri enak I want to be part of this film. And of course Tovino pati kekave mana, he is known to be the lucky star of Kerala. All his films are good. enak avaroda film choices rombave pidikum.
அண்ட் ரொம்ப கேர் எடுத்து மோர் தென் சரி இது எப்படி போகுது, how is it going to be received, அது மட்டும் இல்லாம what is different about the film, how can I be different in a film. So always wanted to work with Tovino and I'm glad it happened in this film. And Vinay Pati again solove vena, I think we've been friends from Endrendrum Punagai, so we've gone a long time back. And in the padathla enna appo we were still kids, adu oru mari different or love triangle and mari and track la pochu, idu oru mari different ah irundhu. And I think his character is amazing in the film. எனக்கு தெரியல எவ்வளோ பேர் இந்த படம் பார்த்தீங்களா, நானே லாஸ்ட் நைட் தான் பார்த்தேன் இந்த படத்தை. பட் அவர் சொன்ன மாதிரி we had a journey in the film, we had so much of fun, though I think I must have tortured Akhil on and off. ஏன்னா he's a very very tough task master. Akhil and Anas இப்படிதான் இருப்பாங்க சிரிச்சிட்டு, பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும். அண்ட் அது ஓகே, அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தாதான் he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So, என்னை பொறுத்த வரைக்கும் I had so much of fun doing it. And நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தாலே it's feel good, it's half the battle won. நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டா இருந்தோம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது எப்பவுமே அது எங்க போகும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் திஸ் வாஸ் like இப்போதான் பேசிட்டு இருந்தோம் to Vino, and then the word of mouth was very encouraging and the day one lende. And நான் பார்க்கும்போது I was like, it was nice to see so much intelligence in cinema. And that's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணுவாங்க அங்க. So I'm very very proud to be part of this film. And that being said, double the celebration. ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2 days சொல்லிட்டு இருந்தாங்க, in Tamil Nadu it's received so well. ஏன்னா word of mouthல இருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் எப்பவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்பவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி or say if it's a Mohanlal sir or I've met Mammootty sir, அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். த ஆக்டர்ஸ் ஹியர் ஹேவ் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம அங்க யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films, and இங்க கூட we watch all their films. So cinema is one always, and I'm very very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all. Hello எல்லாருக்கும் வணக்கம். Happy New Year. எப்படி இருந்த நியூ இயர்? எப்படி இருக்கு நியூ இயர்? இந்த நியூ இயர் நல்லா இருக்கா? ஐ ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்டா எல்லாம் பேச தெரியாது, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்றேன். அப்புறம் மேடையில பேசுறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ இந்த படம் ஒரு 2020 இருந்து இந்த படத்தை பத்தி நானும் அகிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 2022 நான் ஏஆர்எம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடிச்ச ஒரு ஸ்கிரிப்டோட என்ன வந்து பார்த்தாங்க. அப்போதான் இந்த படம் கண்டிப்பா பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைம்ல ரொம்ப டஃப்பா இருந்தது, அதே டைம்ல அது ஃபன்னாகவும் இருந்தது. இது ஒரு சீரியஸ் படம், ஆனா ஷூட்டிங் டைம்ல நிறைய ஃபன் வி ஹேட். அதனால it will always remain a happy memory that I'll cherish. இந்த படத்தோட மொத்த ஷூட்டை. அப்புறம் இப்போ என்னோட படங்கள் இங்க தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேர்ஷனும் இல்லை நான் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதும் தமிழ்நாட்டில இருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. அதுல ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல படங்களோட இங்க வந்து உங்க கூட எல்லாம் இந்த பேசி இந்த படங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பா இனியும் நிறைய படங்களோட நான் வருவேன். அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ். இப்போ தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கு வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணோம். ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட். இந்த படம் அகில் வந்து எனக்கு ஸ்டோரி 2022 சொன்னாங்க. ஸ்டோரி கேட்டுட்டு உடனே நான் டொவினுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் இந்த படம் நான் பண்ண போறேன்.
அண்ட் ரன் ஆளுக்குள்ள அகில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ட்ரிஷாவும் இந்த படத்துக்குள்ள வந்திருக்காங்க. எதுக்கு சொன்னா 3மே பெரிய கேரக்டர்ஸ் அண்ட் 3க்குள்ள வர டிராமா நடக்கும். அண்ட் ட்ரிஷா உள்ள வந்த உடனே எனக்கு தெரியும் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போக போகுது. தேங்க்யூ ட்ரிஷா ஃபார் டூயிங் திஸ் மூவி, ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். பட் என்னோட கெரியர்ல 18 years டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரவே இல்லை. ஐ மீன் ஐ ஹோப் இட் வில் கம் சம்திங் ஸோ மீட்டி, சம்திங் ஸோ பவர்ஃபுல். டொவி, அகில் பால், நம் டிரெக்டர் அனாஸ் கான், நம் டிரெக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் வாஸ் த டைம் ஆஃப் மை லைஃப். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் வருஷம் ஷூட் பண்ணி. படத்தோட ஃபுல் க்ரூ, காஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னேன். நீங்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தீங்க வருஷத்துக்கு. அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்க இந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்றீங்க அண்ட் சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஹேவ் a great day. Thank you.